இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வாக்குத்தத்தத்தை தான் நாம் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அவருடைய கண் நம் மீது நோக்கமாக இருந்தால் அது போதும். வேறு இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் வேண்டாம். சாலமன் எழுதும்போது இப்படி ஒரு வசனத்தை இருக்கிறார். ராஜாவுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் அநேகர். அதான் இருக்கட்டும். ராஜாவின் முக தரிசனம் கிடைச்சாலும் கிருபை மேலே இருந்தால், அதனால் உலக ராஜாக்குடைய அந்த கண்ணோக்கத்தை காட்டிலும் பரலோக தேவனுடைய கண்கள் நம் மீது பட்டால் போகும். அதனால் இந்த ஆண்டு நம்ம மனுஷருடைய கண்கள் நம்ம மீது படுகிறதோ இல்லை. சில பேர் கண்ணு பட்டாலும் கூட பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. நீங்களே உங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற பார்த்தும் பாராமல் போகிறான் பாருங்க. அப்படி இருக்கிற சொந்த பந்தங்கள் உறவுகள் ஸ்தாபனம் அல்லது சர்ச்சி மெம்பராக இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாக இருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம யார் நம்ம கர்த்தர் நம்ம நினைச்சார் கண்ணோக்கமாக இருந்து நம்ம ஆசீர்வதிப்போம். பழுகவும் பெருகவும். கர்த்தராமே உங்களை வாழ்க்கையில் எல்லாத்திலும் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு. பழுகி பெருகும்படியான அற்புதம். ஒரு வியாபாரம் பழுகி பெருகும். உங்கள் படிப்பு ஹை லெவலுக்கு அனுப்பிச்சுவார், பெருக பண்ணுவார். பிள்ளைகளை பெருக பண்ணுவார். வேலையை வியாபாரத்தை பெருக பண்ணுவார். தொழிலை பெருக பண்ணுவார். சோத்திர நன்மைகளை பெருக பண்ணுவார். சுகத்தை பெருக பண்ணுவார். விடுதலையை பெருக பண்ணுவார். அவர் நம்ம மேலே அவருடைய கண்கள் பட்டால் போதும். அவருடைய கண்கள் பட்ட மனிதரெல்லாம் பாருங்கள். ஒரு நோவா மீது அவருடைய கண்ணோக்கம் பட்ட போது அழிவுக்கு தப்பியது சுகமாக இருந்தவன் குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்து. அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு தேசத்தில் அவருடைய கண்ணோக்கு எங்கே விழுந்துன்னா ஆபிரகாம் மீது விழுந்தது. இன்றைக்கு வரைக்கும் முற்பிதாக்களுடைய முதல் தலைவனாய் கர்த்தர் பழுகி பெருக வச்சிருக்கார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமான. நீங்கள் ஊரில் ஒரு ஆளாக உட்காந்து இந்த கண்மலைத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம், யாருக்கு தெரியாமல் கேட்டுட்ருக்கலாம், இல்லை தனிமைங்கிற ஒரு தூர தேசத்தையும் கேட்டுருக்கு. என் மேலே கண்ணோக்கம் விழாத அப்படின்னா கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இந்த ஆண்டு பழுகி பெருகிறான். சம்பாத்தியம் பழுகி பெருகும். ஆசீர்வாதம் பழுகி பெருகும். விடுதலை சுகம் எல்லாத்தையும் பழுகி பெருக பண்ணுகிறவர் நம்முடைய. ஏன்னா அவருடைய கண் நம்ம மேலே படுது. அதனால் அவனை பாருங்கள், அவனை கூட்டு வந்து ஆசீர்வதித்து அவனை இன்றைக்கி வரைக்கும் டாப் மோஸ்ட் வச்சுருக்கார். வீட்டார் குடும்பத்தார் சொந்த பந்தங்கள் உடன்பிறப்பு எல்லாம் விரட்டிட்டாங்க. ஒரு 10 ஆடு வாங்கி கொடுத்து மேயான்னு தாவீது அனுப்புனாங்க. ஊருக்குள்ளே இருந்த தாவீது அப்பா அம்மா மேலும் சகோதரர் மேலும் மனிதருடைய கண்கள் பதிந்திருந்தது. காட்டுக்குள்ளே ஆடு வச்சிருந்த தாவீதை பரலோக கண்கள் பார்த்தது. அதனால தான் தேசத்து ராஜாவை மாற்றி அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து கொலை செய்வை எப்படியோ அவனை விற்று அனுப்பிட்டாங்க யோசிப்பை. அவன் மீது கர்த்தருடைய கண்கள் பட்டதுனால தான் ராஜாவாக இருந்தார். ஆகார் தப்பி விடும்போது கர்த்தருடைய கண்கள் அவன் பேரே வச்சுட்டான், நீர் என்னை காண்கள் அகாயிடுவை. அதனால் தான் இன்னை வரைக்கும் நம்ம அன்னச்சிமார் பழகி பெருகிட்டு இருக்கிறார். காட்டத்தி மரத்து இந்த சகைவை கர்த்தருடைய கண்கள் பட்டபோது அவன் என்ன செய்தார்? ஆண்டவர் கொண்டு வந்து ஆசீர்வதித்து நற்பெயரை கொடுத்து அந்த நற்பெயை பழுகி பெருக பண்ண. உங்கள் வாழ்க்கையில் நற்பெயர் பழுகி பெருகும். ஊழியம் பழுகி பெருகும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேலைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பார். என்னை யார் பார்க்க நினைக்காங்க? என்னை ஆசீர்வதிக்கிறவருடைய கண்கள் என் மேலே என் மேலே படுகிறது. என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.